பாகூரில் புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து பேருந்து போக்குவரத்து சேவையினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவையின் நெற்களஞ்சியமான பாகூர் பகுதியில் பழமை வாய்ந்த மூலநாதர் கோவில், தாலுகா அலுவலகம், கொம்யூன் பஞ்சாயத்து துணை பதிவாளர் அலுவலகம் உள்ளன. இங்கு ஏம்பலம், நெட்டப்பாக்கம், பாகூர் தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் பாகூருக்கு வந்து செல்வது வழக்கம். இதனால் அங்கு புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்தனர். இதனை அடுத்து கடந்த 2013ஆம் ஆண்டு 1.52 ஹெக்டேர் பரப்பளவில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு ரூபாய் 1,64,00,000 செலவில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் ஜூலை 16ஆம் தேதி புதிய பேருந்து நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்ததுடன் பேருந்து போக்குவரத்து சேவையினையும் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரச்செல்வம், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் மற்றும் அரசு அதிகாரிகள், பாகூர் பகுதியைச் சேர்ந்த அனைத்து கட்சியினர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.